உன்னத பாட்டு 31ஆம் பாகம். அன்பானவர்களே, இந்த பாகத்தில் நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு வேகமாக விளக்கப்படுத்த போகிறேன். ஏன் வேகம் என்றால், இந்த ஒவ்வொரு சொல்லாக ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மணவாளன் மணவாட்டியை வர்ணிக்கின்ற அந்த அழகு, கவிதை என்பது உண்மை அல்ல, பொய்களை கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்துகின்றது. ஆகவே அந்த ஒவ்வொரு சொல்லாக எடுத்து அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போவது உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நிறைய வசனங்கள், ஆனால் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எந்த அளவுக்கு சபை இருக்கின்றது அல்லது இருக்க வேண்டும் என்று மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்றார் என்பதனைத்தான் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். இது உங்களுக்காக ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். சரி, 6வது வசனத்தை பார்ப்போமா? உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரை ஏறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டியின்றவைகளுமான ஆட்டு மந்தையை போல் இருக்கிறது. அன்பானவர்களே, இதை ஏற்கனவே பார்த்தோம். 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் தான் இங்கு மறுபடி வருகிறது. எதை குறிக்கிறது? ஒருவேளை நீங்கள் மறந்து போயிருக்கலாம், ஞாபகப்படுத்துகிறேன். பற்கள் புன்சிரிப்பை காட்டுகின்றது. இதில் பாருங்கள், இந்த பற்கள் இரட்டை குட்டி ஈன்ற ஆட்டு மந்தை. இரட்டை குட்டி, மேல் வரிசை கீழ் வரிசை. அப்போ பற்கள் எப்பொழுது தெரியும்? புன்சிரிப்பு படி சிரிக்கும் பொழுது பற்கள் தெரிய, சிரிக்கும் பொழுது பற்கள் தெரியும் அல்லவா? அந்த அழகைத்தான் இங்கு மணவாளன் மணவாட்டிக்கு காட்டுகிறார். புரிகிறதா? அப்போ இதில் என்ன நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன்? 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சபை சிரிக்கின்ற மணவாட்டியாய் இருக்க வேண்டும், சந்தோஷமான மணவாட்டியாய் இருக்க வேண்டும், சிரித்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காக கிறிஸ்தவர்கள் அழக்கூடாதா? ஜெபிக்கும் பொழுது அழக்கூடாதா? ஆராதிக்கும் போது அழக்கூடாதா? அல்ல, அழலாம். ஆனால் நாம் சந்தோஷமானவர்களாய் இருக்க வேண்டும். அழுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கட்டும், சிரிப்பதற்கு ஒரே காரணம் என்ன? நாம் கிறிஸ்துவின் மணவாட்டி. ஆகவே நாம் சிரிக்கின்ற பெண்ணாக இருக்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறதா? 4:2 சொல்லிக் கொடுக்கும் பொழுது சொன்னேன், ஒரு மணவாளனுக்கு முகத்தை தூக்கி வைத்து கொண்டு கவலையாய் இருக்கின்ற பெண்ணை பிடிக்குமா என்று. இல்லை அல்லவா? ஆகவே நமக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டும், விண்ணப்பங்களின் போது, வேதனையின் போது, சில நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அவருடைய அந்த கிருபையை உணர்ந்து நாம் அழுவதில் தவறில்லை. ஆனால் நமது வாழ்க்கையே அழுகையாய் இருக்கக்கூடாது. நாம் சிரிக்கின்ற சந்தோஷமான மணவாட்டியாய் இருக்க வேண்டும். இதுதான் 6வது வசனம். 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கின்றது என்று. ஆனால் இது 4ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம் தான். ஆனால் 4வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் வருகின்ற அந்த உதடு, அது இதில் இல்லை. அங்கு நான் அந்த உதடு வார்த்தை என்பதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இங்கு அது இல்லை. இங்கு வருகின்றதை மாத்திரம் பேசுவோம். உன் முக்காட்டின் நடுவே. இந்த முக்காடு என்ற சொல் எபிரேய மொழியிலே சம்மா என்று வருகிறது. அது உங்களுக்கு அன்று சொல்லிக் கொடுத்தேன். இது இந்த தலையை மூடுகின்ற முக்காடு அல்ல, முகத்தை மூடுகின்ற முகத்திரை. இந்த லேஸ் மாதிரி கருப்பாக இருக்கும், அதற்கு ஊடாக அந்த கன்னம் தெரியும், அழகாய் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ஒரு வேளை ஞாபகம் இருக்கலாம். அப்போ அந்த உன் கன்னங்கள் முக்காட்டின் நடுவே வெடித்த மாதளம் பழம் போல் இருக்கிறது. மாதளம் பழம் என்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், அது அந்த அழகு, அந்த சுவை அதை சாப்பிடுகிறவருக்கு மாத்திரமே, அதனுடைய உரிமையாளருக்கு மாத்திரமே. ஆகவே சபையினுடைய அழகு, மணவாட்டினுடைய அந்த கன்னங்களின் அழகு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. சபையின் மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. அது வேறு யாருக்கும் போகாது. அப்படி போனால் அது ஆவிக்குரிய விபச்சாரம் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கிறதா? நான் உங்களுக்கு ஒரு எரேமியா 3:3 காட்டினேன். அதாவது இந்த கன்னங்கள் திறக்க திரிகின்றவள்
ஒரு வேசி என்று. ஆகவே இது என்னத்தை காட்டுகிறது என்றால், என் மணவாட்டி ஒரு விபச்சாரியை போல அவள் தன்னுடைய கன்னங்களை வெளியே காட்டிக்கொண்டு திரிகிறவள் அல்ல, தன்னுடைய அழகை எனக்கு மாத்திரமே ரசிக்க வைக்கின்றவள். அந்த ஒரு அழகைத்தான் இந்த 7வது வசனம் காட்டுகிறது. சரி அன்பானவர்களே, 8வது வசனத்துக்கு போவோம். ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கன்னியருக்கு தொகை இல்லை. அன்பானவர்களை, இதில் இந்த 60 80 என்ற இலக்கங்களை வைத்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஆமோஸ் புத்தகத்தை பார்த்தால் அதிலே 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் என்று சொற்கோர்வையாக வரும். இது கவிதை. இப்போ நாம் சொல்லுவோமே, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பான், 4 பேர் பார்க்கிறதை பற்றியா பேசுகிறோம்? அல்ல, பேச்சு வழக்கில் அது அநேகரை பார்ப்பவர்களை குறிக்கும். அதிலே 4 என்பது வெறும் ஒரு 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 உவமேயம் தான், அது ஒரு தெளிவு அல்ல. ஆகவே 60 80 என்பது எபிரேய மொழியிலே 6 10 8 10 இப்படி, அதாவது அநேகம் அநேகம் என்பதை கவிதை நடையிலே குறிக்கும். ராஜஸ்திரீகள் 60 என்றால் என்ன? ராஜஸ்திரீகள் என்றால் எத்தனையோ தேசங்கள் உண்டு, அந்த தேசத்தின் ராஜாக்கள் உண்டு, அந்த ராஜாக்களின் ராணிமாரும் இளவரசிமாரும் உண்டு. எவ்வளவு அழகாக இருப்பார்கள். ராஜஸ்திரீகள் என்றால் அவர்களுடைய அழகு எப்படி இருக்கும்? விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள், விலை உயர்ந்த நகைகள் நட்டுக்கள், அவர்களுடைய முகங்களில் அழகழகான பதார்த்தங்கள் பூசப்பட்டிருக்கும், அவர்களுடைய கண்களில் அந்த கருப்புக்கு எத்தனையோ பதார்த்தங்கள், மைகள், வாசனை திரவியங்கள், உடைகள், விலை உயர்ந்த ஆடைகள் என்ற தெய்வமே. அந்த ராஜஸ்திரீகள் 60 என்றால் 60 அல்ல, நிறைய. மறுமனையாட்டிகள் 80. மறுமனையாட்டி என்றால் யார்? இப்போ பொதுவாக அரசர்கள் ராணிகளையும் மறுமனையாட்டிகளையும் வைத்திருப்பார்கள். சாலமோன் மாத்திரம் என்னவா, 700 மனைவிகளையும் 300 மறுமனையாட்டிகளையும் வைத்திருந்தார்களாம். மறுமனையாட்டி என்பது முறைப்படி திருமணம் செய்தவள் அல்ல, ஆனால் ஒரு ஒரு கள்ள மனைவி, கள்ளப்பெண், கள்ள பொம்பளை வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது அது. அப்போ அந்த திருட்டுத்தனமாக ஒருவனை கவருவதென்றால் அவள் எவ்வளவு அழகாக உடுத்துவாள், எவ்வளவு அழகாக அவள் வாசனை திரவியங்கள் பூசுவாள், அவளுடைய கவர்ச்சி எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கன்னி பெண்கள். கன்னி பெண்கள் என்றால் எவ்வளவு அழகாய் அவர்கள் இருக்க விரும்புவார்கள் என்று நான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த 10 கன்னிகைகள் உவமையிலே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மணவாளன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? தன்னுடைய மணவாட்டியாகிய சபை எவ்வளவு அழகு என்று காட்டுவதற்கு இந்த உலகிலே இருக்கக்கூடிய அதிசிறந்த அழகிகள் 3 கூட்டத்தாரை காட்டுகிறார். ராஜஸ்திரீகள் 60 இருக்கட்டும், எத்தனை வேண்டுமானாலும் இருக்கட்டும். இந்த மறுமனையாட்டிகள், இந்த ஆண்களை கவர வேண்டுமென்றே கவர்ச்சியாக திரிகின்றவள், அப்படிப்பட்டவள் எத்தனையாய் இருக்கட்டும், 80ஆய் இருக்கட்டும். இயற்கை அழகு படைத்த கன்னிகைகளுக்கு தொகையே இல்லை. இது கவிதை. ராஜஸ்திரீகள் 60, மறுமனையாட்டிகள் 80. உடனே 60ஐயும் 80ஐயும் வைத்து கணக்கு போட்டு கொண்டு திரியாதீர்கள். இவ்வளவு ராஜஸ்திரீகள் இருக்கட்டும், மறுமனையாட்டிகள் இருக்கட்டும், கன்னியர்கள் இருக்கட்டும், ஆனால் எனக்கென ஒரு மணவாட்டி இருக்கிறாள், எனக்கென ஒரு சபை இருக்கிறது. அவள் எப்படி? 9வது வசனம், அவள் புறா, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. ஆஹா, புறா ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அமைதியான பறவை, ஆபத்தில்லாத பறவை, சமாதானத்தை குறித்து காட்டும் பறவை. புறா கண்கள், இச்சையில்லாத கண்கள், ஞாபகம் இருக்கிறதா? அந்த சபை ஒருத்தி. அந்த பன்மைக்குள் ஒரு ஒருமையை காண்கிறார். எத்தனை வித்தியாசமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், எத்தனை சபை பெயர்களிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், எத்தனை தேசங்களிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், எத்தனை இனங்கள், மொழிகள், பின்னணிகள் கொண்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். ஆனால் உலகில் 2000 வருடங்களாக இருந்து வரும் அந்த கிறிஸ்துவின் சபை ஒருத்தி, என் புறா, என் உத்தமி. அவள் உத்தமி, என்னுடைய மணவாட்டி.
மற்றவர்கள் பின்னால் அலைகிறவர்கள் அல்ல, ஆவிக்குரிய விபச்சாரி அல்ல, என்னை காட்டிக் கொடுப்பவள் அல்ல, சுயநலத்துக்காக என் பின்னே வருகிறவள் அல்ல. அவள் உத்தமி, அவள் ஒருத்தி. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. உடனே சபையின் தாய் யார் என்று கற்பனை பண்ணாதீர்கள். கத்தோலிக்க அன்பர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் உடனே மரியாளை இங்கு கொண்டு வராதீர்கள். மரியாள் கௌரவமான ஒரு பெண், அது உண்மை. ஆனால் இங்கு வருகின்றவர் அவர் அல்ல. இது கவிதையாக அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை என்றால், ஒரு அம்மா ஒரே மகளை வைத்திருந்தால் அந்த ஒரே மகளை எப்படி வளர்ப்பார் என்று பாருங்கள். அழகுபடுத்தி பார்க்க, நல்ல படிக்க வைக்க, நல்ல வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க, செல்ல பிள்ளையாய் அந்த தாய்க்கு ஒரே மகள் இருக்குமா இல்லையா? 2 மகள்மார் இருந்தால் அவ்வளவும் பிரிந்து போகும். ஆனால் ஒரே மகள் இருந்தால் அது செல்ல பிள்ளையாய் இருக்கும் அல்லவா? அதை கவிதை ரீதியாக குறித்து காட்டுகிறார். மற்றபடி சபைக்கு அம்மா யார் என்ற ஒரு இறையியல் கேள்விக்கு நீங்கள் வந்து விடாதீர்கள். இந்த கவிதைகளில் ஹெர்மனியூட்டிக்ஸ் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. இறையியலாளர்கள் அர்த்தப்பெயர்ப்பு செய்யும் ஒரு பாடம். அதிலே ஒரு சட்டம் என்னவென்றால், இந்த கவிதைகளிலே இருந்து இறையியல் எடுக்கக்கூடாது. அப்போது சபை என்கின்ற மணவாட்டிக்கு ஒரு தாய் இருக்கிறதாம், அந்த தாய்க்கு ஒரே பிள்ளையாம். அப்போ அந்த தாய் யார் என்று தயவு செய்து நீங்கள் யோசிக்க போக வேண்டாம். அப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தால் கடைசியிலே பிழையான உபதேசங்களுக்குள் நுழைந்து விடுவீர்கள். இது மணவாளன் அவளை குறித்து சொல்லுகின்ற அந்த அழகை காட்டுகிறது. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். கவிதை. அப்போ ஒரே மகள் அந்த பெற்றவளினுடைய பார்வைக்கு எப்படி இருப்பாள்? இப்போது இந்த இடத்துல என்னுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லவா? இப்போது என்னுடைய மனைவி அவளுடைய மகளை பராமரிக்கிற விதத்தை நான் பார்த்திருக்கிறேன். இது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ குடும்பங்களிலே ஒரே மகளை வைத்திருக்கின்ற அம்மாமார் அந்த மகளை எப்படியெல்லாம் வேலை செய்யக்கூட விட மாட்டார்கள், உடுப்பு கழுவ கூட விட மாட்டார்கள், செல்ல பிள்ளையாய் வளர்த்து அப்படி நிறைய பிள்ளைகளை கெடுத்தும் போடுவார்கள் இந்த அம்மாமார். சில அம்மாமார் அப்படி அல்ல. இப்போ நீங்கள் சில நேரம் சில சகோதரிகள் இருக்கலாம், அப்படி இல்லை பாஸ்டர், எனக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொம்பளை பிள்ளை, ஆனால் எங்கள் அம்மா எனக்கு சமைக்க விடுவா, எல்லாம் வீடெல்லாம் துப்புரவு பண்ண விடுவா. இப்படி சொல்லாதீர்கள். நான் பொதுவாய் சொல்லுகிறேன். கவிதையில் இது வருகிறது. குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். மற்ற பெண்கள் எல்லாம் சொல்லுகிறார்களாம், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்? எங்கள் வீடுகளிலே எங்களிடத்தில் வேலை வாங்குகிறார்கள், எங்களுக்கு சட்டம் போடுகிறார்கள், எங்களை கட்டுப்படுத்துகிறார்கள், அதெல்லாம் உங்களுக்கு இல்லை. அன்பானவர்களே, பிற மதங்களிலே இருக்கிற கட்டுப்பாடுகள், பிற மதங்களிலே இருக்கின்ற பல தீமையான விஷயங்கள் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. எவ்வளவு ஒரு சுதந்திரம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அருமை அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. ஆகவே இதை மணவாளன் நமக்கு காண்பிக்கிறார். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு கிறிஸ்தவர்களை நான் வைத்திருக்கிறேன் என்பதுதான் அவர் மணவாட்டியை குறித்து காட்டுகின்ற இந்த விடயம். ராஜ ஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். இந்த போற்றினார்கள் என்ற வசனத்தை நான் கொஞ்சம் ஆழமாய் பார்த்தால் அது அந்த நல்லவித போற்றுதல் அல்ல, இந்த பொறாமை போற்றுதல். ராஜ ஸ்திரீகள் அவர்கள் அழகானவர்கள், அவர்கள் சபையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பொறாமை, நாங்கள் ராஜ ஸ்திரீகளாய் இருந்தும் எங்களை விட அவள் அழகாய் இருக்கிறாளே என்ற அந்த ஒரு பொறாமை போற்றுதல். மறுமனையாட்டிகள் தங்களை அலங்கரித்து கொண்டால்தான் அவர்கள் கவர முடியும். ஆனால் இங்கு மணவாளன் மணவாட்டி மேல் கவரப்பட்டிருக்கிறார். ஆகவே மறுமனையாட்டிகளும் ராஜஸ்திரீகளும் ஒருவித பொறாமையாய், நாங்கள் எவ்வளோ அழகாக இருந்தாலும் எங்களை விட அது இழுத்துக்கிறதே என்ற அந்த போற்றுதலைத்தான் இந்த இடத்துல மணவாளன் சொல்லுகிறார். பாருங்கள், சபையை எவ்வளவு அழகாய் மணவாளன் வர்ணிக்கிறார் என்று. 10வது வசனம், சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படகை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? இந்த இவள் யார் என்ற கேள்வி, இதற்கு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இட் இஸ் a rhetorical question.
பதில் தன்னகத்தே உள்ளடக்கமான ஒரு கேள்வி. இப்போ நாம் சொல்லுவோமே, என மழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது மற்றவரை பார்த்து, ஐயோ மழை பெய்தா, மழை பெய்கிறதா என்று கேட்கவில்லை. நமக்கு தெரிகிறது மழை பெய்கிறது என்று, ஆனால் மழை பெய்கிறதா என்ற ஒரு கேள்வி, அதற்குள்ளே பதில் அடங்கி இருக்கிறது. ஆம், ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துக்கு வந்து, ஆதாமே எங்கே இருக்கிறாய் என தெரியாமலா கேட்கிறார்? இல்லை, தெரியும் அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று. அதுபோல இந்த பதிலை தன்னகத்திலே கொண்டிருக்கிற அந்த அந்த கேள்விதான் இது. யாருடி இவன்? அந்த இயேசுவானவர் வந்து கேட்கிறார். இந்த இந்தியாவில் கேட்பாங்களே, யாருடி இவ, இவ்வளோ அழகா இருக்கிறோளே, இவ்வளோ பாருடா, அப்போ யாருடி இவ, அந்த அந்த ஒரு ஒரு விஷயம். ஆனால் இதற்குள்ளே அடக்கப்பட்டிருக்கின்ற அந்த விஷயங்களை பாருங்கள். சந்திரனை போல அழகு. அன்பானவர்களே, சந்திரன் எப்போ அழகா இருக்கும்? இரவிலே. உலகமே பாவ இருளில் இருக்கும் பொழுது இயேசு என்கின்ற நீதியின் சூரியனின் வெளிச்சத்தை தன்னகத்தை பெற்றுக்கொண்ட அந்த சந்திரன் அந்த பாவமாகிய உலகின் இருளிலே மிளிருகின்றதே அந்த அழகு. சூரியனை போல் பிரகாசம். யார் சூரியன்? நீதியின் சூரியன் இயேசு. அந்த இயேசுவை உலகுக்கு பிரகாசமாய் காண்பிக்கின்ற அந்த பிரகாசம் சபைக்கு மாத்திரமே உண்டு. உலகத்துக்கு இயேசுவை காட்டக்கூடிய ஒன்றே ஒன்று எது? சபை. வாவ்! கொடிகள் பறக்கும் பட்டையை போல கெடியும் உள்ளவளாய். கடந்த பாடங்களிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். யுத்தத்துக்கு போய்கொண்டிருக்கின்ற படை எப்படி கொடிகளோடு வீரத்தோடு போகும், அந்த மாதிரியான ஒரு வீரம் கொண்டவள் இவள். அழகு, இவள் புறா, ஆனால் இவள் கோழை அல்ல. என் சபை கோழை அல்ல, நல்ல தைரியமான அந்த சபை. கொடிகள் பறக்கும் பட்டகை போல கெடியும் உள்ளவளாய், அருணோதயம் போல் உதிக்கிற. அன்பானவர்களே, அதிகாலையிலே அந்த சூரியன் மேலே வருவதற்கு முன் உலகுக்கு வெளிச்சம் வருகின்ற அருணோதயத்தை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பாவமாகிய உலகத்துக்கு, இருண்ட உலகத்துக்கு அருணோதயமாய் உதிக்கின்ற இந்த சபை என்றுதான் இயேசுவானவர் நம்மை சொல்லுகிறார். யாருடி இவ, யாரப்பா இவள்? அதாவது இவள் யார் என்ற கேள்வி அல்ல, அவ்வளவு ஒரு ஆச்சரியமானவள் இந்த சபை. பாருங்கள் அன்பானவர்களே, நானும் நீங்களும் எவ்வளவு ஆச்சரியமானவர்கள் இந்த உலகத்திலே. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வசனங்களின் மூலமாய் பேசட்டும். 11வது வசனம், பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே வாதுமை தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கும். வாதுமை கோல் தான் ஆரோனுடைய கோல், அது துளிர்த்தது. வாதுமை பூ வடிவத்திலே தான் மெனோரா என்று சொல்லுகின்ற அந்த குத்து விளக்கை உண்டாக்க சொன்னார் ஆண்டவர் மோசேக்கு. வாதுமை நிறைந்த இடம் தான் அந்த லூஸ் என்கின்ற இடம். அந்த இடத்திலே தான் யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகி அது பெத் எல், தேவனுடைய வீடு என்று பெயர் மாற்றப்பட்டது. வாதுமை தேவனுடைய ஒளியை காட்டும், தேவனுடைய பிரசன்னத்தை காட்டும். ஆகவே தேவனுடைய பிரசன்னம் இந்த உலகத்தில் எங்கே இருக்கிறதாம்? சபையிலே. சபை தான் அந்த வாதுமை தோட்டம். ஆஹா, என்ன அழகான ஒரு வியாக்கியானம் பாருங்கள். அந்த சபைக்கு, வாதுமை தோட்டமாம் சபைக்கு இயேசுவானவர் வருகிறாராம். எதற்கு? பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்க. பள்ளத்தாக்கு என்பது ஒரு நல்ல அர்த்தம் அல்ல என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். பள்ளத்தாக்குகளில் தான் யுத்தங்கள் நடக்கும். ஆனால் பள்ளத்தாக்கின் லீலிகளாய் ஆண்டவர் நம்மை மாற்றிவிட்டார். அசுத்தமான பாவமான உலகத்திலே இருந்தாலும் சபை பழுத்த கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்கின்ற ஒரு சபையாய் இருக்கிறது. ஆவியின் கனியை பற்றி நமக்கு தெரியாதா என்ன? கலாத்தியர் 5. ஆகவே அன்பானவர்களே, வாதுமை தோட்டத்துக்கு மணவாளன் வருகிறார். பழுத்த கனிகளை பார்க்க, திராட்சை செடிகள் துளிர் விடுவதை பார்க்க. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு என்ன அழகாக காட்டிவிட்டார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். அப்போ திராட்சை செடிகள் துளிர்விட்டு கனி தருவதை பார்க்க வருகிறார். மாதளம் செடிகள் பூத்ததா என்று அறிய. மாதளம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்து விட்டேன். அந்த கன்னங்கள் எப்படி இயேசுவுக்கு மாத்திரம் கனி தருகின்ற அந்த கன்னங்கள், அதை பார்க்க தோட்டத்துக்கு போனேன்.
12வது வசனம், நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாப்பின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. அம்மினதாப் என்கின்ற அந்த நபரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் நிறைய அம்மினதாப்புகள் உண்டு. எந்த அம்மினதாப் என்று நீங்கள் குழம்ப வேண்டியதில்லை. மத்தேயு புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே ஒரு அம்மினதாப் வருகிறார், அந்த அட்டவணையிலே இன்னும் பல அம்மினதாப்புகள் உண்டு. ஆனால் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், சரித்திரத்திலே அம்மினதாப் என்ற ஒரு போர் வீரன் அந்த யூதர்களின் மத்தியிலே இருந்தார். அவருடைய அந்த ரதம் ரொம்ப வேகமாக ஓடும். அதை இங்கு குறிப்பிட்டு இவர் காட்டுகிறார். அம்மினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. அவ்வளவு வேகமாக என் ஆத்துமா என்னை என் சபையை நோக்கி கொண்டு போகிறது என்று. அன்பானவர்களே, நமது மணவாளன் எப்போதும் நம்மை பார்க்க வேகமாய் வருகிறார், அவசரமாய் வருகிறார், ஓடி ஓடி வருகிறார். அதைத்தான் இந்த 12வது வசனம் காட்டுகிறது. 13வது வசனம் அழகானது. திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே. பாருங்கள், இப்போ தான் சூலமித்தி வருகிறது. இது வேறொன்றும் அல்ல, அந்த ஷல்மோன், அதாவது சாலமோன் என்கின்ற அந்த ஆண் பாலின் பெண்பால் தான் சூலமித்தி. சபையைத்தான் குறிக்கிறது. அர்த்தம், சமாதானத்தை தன்னகத்தே கொண்டிருக்கின்றவள், சமாதான பிரபுவின் மனையாள், மணவாட்டி. திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு. யார் அந்த நாங்கள்? மணவாளனும் அவருடைய தோழர்களும். அவர்கள் தூதர்களாக இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும். அவ்வளவு ஆசையாக வேகமாக சபையை நோக்கி அவர் வருகிறார். அந்த சபையை குறித்து அவர் சொல்கிறார், சூலமித்தியில் நீங்கள் எண்ணத்தை பார்க்கிறீர்கள், அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமமானவள். சூலமித்தியில் நீங்கள் எண்ணத்தை பார்க்கிறீர்கள். அதாவது ஒரு பொதுவான கேள்வி. மணவாளன் சொல்கிறார், என்னுடைய சபையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரிகிறது? சபையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரிவினைகள் தெரியலாம், உண்மை அல்லவா? இன்றைக்கு அன்பானவர்களே, சபைகள் பிரிந்து பிரிந்து காணப்படுகின்றபடியினால், சபைகள் ஒன்றோடு ஒன்று சண்டை பிடித்து கொண்டிருக்கிறபடியினால், ஊழியக்காரர்கள் ஒருவரோடு ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கின்றபடியினால், உலகம் சபையை பார்க்கும் பொழுது கேவலமான பல விஷயங்களை காணுகிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை. போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள் சபைகளிலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சபையை விட்டு கொடுக்க மாட்டார். போட்டி இருக்கட்டும், பொறாமை இருக்கட்டும், சண்டை இருக்கட்டும், என்னை பிடிக்காத பாஸ்டர்மார் இருக்கட்டும், என்னை பிடிக்காத பாஸ்டர்மாரை கூட ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். தெரியுமா? என்னை பிடிக்காத விசுவாசிகளை கூட, என்னை திட்டுகின்றவர்களை கூட, அவர்கள் கிறிஸ்தவர்கள், சபை என்றால் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். என்ன பலவீனம் இருக்கட்டும், நமக்கு என்ன குறைகள் இருக்கட்டும், எத்தனை போட்டிகள், சண்டைகள், பிரச்சனைகள் இருக்கட்டும், இயேசுவானவர் தன்னுடைய சபையை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த சபையில் இருக்கின்ற பலவீனங்கள், பலவீனம் இல்லாத சபை உண்டா? பலவீனம் இல்லாத ஊழியக்காரர்கள் உண்டா? குறைகள் இல்லாத ஊழியக்காரர்கள் உண்டா? உபதேசத்திலே ஆங்காங்கே தவறு விடாத போதகர்மார் உண்டா? இருக்கட்டும். ஆனால் இயேசுவானவர் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார். இயேசுவானவர் உலகத்துக்கு சொல்லுகிறார், சூலமித்தியில் நீங்கள் எண்ணத்தை பார்க்கிறீர்கள், அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமமானவள். ஒரு சேனை இருந்தாலே போதும், யாஹ்வே ஷவ்யோத், சேனைகளின் கர்த்தர் நமது ஆண்டவர். ஆனால் என் சபை ஒரு சேனை அல்ல, 2 சேனைக்கு சமமானவள் என்று சபையை குறித்து பேசுகிறார். அன்பானவர்களே, அவசரமாக ஆனால் கொஞ்சம் ஆழமாக, நான் நினைக்கிறேன் அழகாக இன்றைய இந்த வசனங்களை படித்திருக்கிறோம். ஆசீர்வாதமாக அமைந்ததா? உங்களுக்கு வேண்டுமானால் மறுபடி இதை பார்த்து ஆவியானவரிடமும் நீங்கள் கேட்டு, இன்னும் எனக்கு இதை காட்டிக் கொடுங்கள் ஆண்டவரே என்று நீங்கள் அனுபவிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரைக்கும் அருமையான விஷயங்களை, சபைகளை குறித்து பார்த்தோம். இதுதான் சூலமித்தி. சூலமித்தி, போய் வாருங்கள்.